ராபர்ட் முஜாமியுடைய பீரியட்ல அவர் நீக்கிறோம். பல சச்சரவுகளும் யுத்தங்களும் நடைபெற்றன. அதற்கு யாராவது நீக்கிறோம் தீவிரவாதம் சொன்னார்களா? ஒரு மதத்தோடு ஒரு சமுதாயத்தோடு இதுவரையிலும் ஒருத்தரவே தீவிரவாதத்தை இணைந்து சொன்னதே இல்லை. நம்ம நாட்டில் போன தீவிரவாதிகள் எங்க இருக்கிறாங்க? நாகாலாந்து தீவிரவாதிகள். நம்ம இந்தியால நாகாலாந்து தீவிரவாதிகள் போன அத்தனை பேருமே கிறிஸ்தவர்கள். நாகாலாந்திலையும் போனவரை இருக்கிற இந்த பிரச்சனைகளை உண்டாக்குற அத்தனை தீவிரவாதிகளும் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர்கள். நம்ம நாட்டில் போன தீவிரவாதிகள் தான் சொல்றாங்க, நாகாலாந்து தீவிரவாதி தான் சொல்றாங்க. யாரும் அவங்களை பற்றி கிறிஸ்தவ தீவிரவாதிகள் சொன்னதே கிடையாது. அங்கெல்லாம் தூரெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தமிழிடம் கேட்டு போராடிய நம்முடைய தமிழ் சகோதரர்கள், தமிழ் போராளிகள், அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்கள்? இந்துக்கள். யாராவது தமிழ் போராளிகளை, அதாவது எல்டிடி காரங்களை தமிழ் இந்து தீவிரவாதிகள் யாரும் சொன்னாங்க? இல்லவே இல்லை. நக்சலைட்டுகள் எங்க இருக்கிறாங்க? ஆந்திரா மாநிலத்தில் இருக்கிறாங்க. நக்சலைட்டுகள் பெரிய தீவிரவாதிகள். அரசாங்கத்திற்கு பெரிய தடையடி நக்சலைட்டுகளை கொண்டு. அவர்கள் ஆந்திராவுடைய அந்த தீவிரவாதிகள் என்றோ அந்த தெலுங்கு தீவிரவாதிகள் என்ற ஒரு மொழியோடோ அதாவது அவங்களுடைய மதத்தோடோ சேர்த்து சொன்னார்களா? இல்லவே இல்லை. பால் தாக்கரே, ராஜ் தாக்கரே மகாராஷ்டிரத்துல பெரிய அநியாயங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மகாராஷ்டிரத்துல பால் தாக்கரையுடைய தீவிரவாதமும் ராஜ் தாக்கரே தீவிரவாதமும் அளவிட முடியாது. நாடாவுடைய தீவிரவாதத்தை புரிகிறது. இதுவரையிலும் மராட்டிய தீவிரவாதிகள் தான் அவரை பற்றி யாரும் அறிவிச்சது கிடையாது. ஆனா போன தீவிரவாதிகள் என்று ஏன்னா தீவிரவாதங்களை யார் செய்தாலும், தீவிரவாத செயல்களில் யார் ஈடுபட்டாலும் அவர்களுடைய மொழியோடு கலாச்சாரத்தோடு மதத்தோடு சேர்த்து சொல்லுகின்ற மரபு இல்லவே இல்லை. இந்த அப்பாவி முஸ்லிம் சமுதாயத்தோடு மட்டும்தான் இந்த வர்ணனை முஸ்லிம் தீவிரவாதி. இவர்கள் செய்கிற போராட்டம் உரிமை போராட்டமா இருந்தாங்க. என்னுடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறதுக்காக நான் போராடினேன்னா என்னை தீவிரவாதி என்று வர்ணிக்கிறார்கள். என்னுடைய உரிமை பறிக்கப்படுகிறது. என்னுடைய 4 பில்டிங் ஒருத்தர் அபகரிச்சிடறான் அரசியல்வாதி, நான் அதுக்காக வேண்டி போராடுறேன். அவர் அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி என்னுடைய பில்டிங்கை என்னுடைய காதலை அபகரிச்சு எடுத்துட்டார். என்னுடைய உரிமை போராட்டம். இந்த போராட்டத்தை உரிமைக்காக வேண்டி போராடினால், தனிநாடு கேட்டு போராடினால், நீதி கேட்டு போராடினாலும், எந்த போராட்டமா இருந்தாலும் முஸ்லிம் வா என்றால் உடனே அதற்கு வர்றதை முஸ்லிம் தீவிரவாதி. பலஸ்தீன்ல என்ன நடக்குது? பலஸ்தீன் பேப்பர்ல பாருங்க, நம்ம நாட்டிலையும் சரி எல்லா நாட்டிலையும் சரி, பலஸ்தீன் எல்லா நாட்டிலையும் திட்டமிட்டு இந்த இஸ்லாமும் முஸ்லிமும் தீவிரவாதத்தோடு இணைத்து சொல்லப்படுகிறது. பலஸ்தீன்ல அவர்கள் போராடுவதற்காக, இஸ்ரேலோடு போராடுவதற்காக நம்ம எல்லாருக்கும் தெரியும் எத்தனை வருஷமே போராட்டம். பலஸ்தீன்காரங்களே தீவிரவாதி என்று வர்ணிக்கிறார். இஸ்ரேல் யகூதிகளை ஒரு பத்திரிகையாளரும் தீவிரவாதி என்று சொல்வதில்லை. இப்படிப்பட்ட அக்கிரமங்களை எல்லாம் நாம் கேட்டுக் கொண்டு இருக்கிறோம். இந்த நிலை மாற வேண்டும். நம்முடைய எண்ணத்தை தான் அதை மாற்ற வேண்டும். நான் ஈமான்தாரிகளாக, முஸ்லிம்களாக, மூமின்களாக, அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறவர்களாக, இஸ்லாம் சொன்ன முறைப்படி சமாதானத்தை விரும்புகிறவர்களாக, சமாதானத்தை விரும்பியதான் முஸ்லிம்கள். சமாதான விரும்பிகள். மொழியுடைய இலக்கணத்தில் ஒரு புதிய அர்த்தத்தை சகோதரத்துவத்துக்கு உண்டாக்கின மார்க்கம். இலக்கணத்தில் நிகழ்ந்து இருக்கிறது லெக்சிகல். லெக்சிகல்ல உஹுவத்துக்கு, பிரதர்ஹுட்டுக்கு ஒரு புதிய அர்த்தம். அது என்ன? கொள்கை உடையவர்கள் தான் பிரதர்கள். சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியமா இல்லையா? அம்மா பெற்றவன் அல்லையா? அம்மா பெற்றவன் அல்ல சகோதரங்க. அப்போ இலக்கணத்தில், இலக்கியத்தில் ஒரு புதிய அர்த்தத்தை, ஒரு புதிய கருத்தை சகோதரத்துக்கு, உலகத்திற்கு படைத்து காட்டி இஸ்லாமிய மார்க்கத்தின் அங்கத்தில் நாம் நம்மிடத்தில் ஒற்றுமை இல்லை, பாசம் இல்லை என்றால் எப்படி? ஆக சமாதானமாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இஸ்லாம் சொன்னபடி வாழ்ந்தால் சமாதானமாக வாழலாம். அல்லாஹ்வை நம்பி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வுடைய வேதமும் சொல்லும்படி வாழ்ந்தால் நிச்சயமா சமாதானமே தேடி வரும். நாம் சமாதானத்தை விரும்புகிறவர்களாக உலகம் நம்மை புரியும். சமாதானத்தை கொண்டுதான் இந்த மார்க்கத்தை பரப்பினார்கள். உலகம் பூரா இன்று மார்க்கம் பரவி கொண்டிருக்கிறது, பரப்பி இருக்கிறார்கள். அரபு நாட்டில் தோன்றிய இஸ்லாமிய மார்க்கம், மக்காவில் தோன்றிய இஸ்லாமிய மக்கா அரபு நாட்டில் தான் இருக்கு. மக்காவில் தோன்றிய, அரபு நாட்டில் தோன்றிய இஸ்லாமிய மார்க்கம் அது எங்கே பரவி இருக்கிறது? அரபு நாட்டில் மட்டுமா பரவி இருக்கிறது? நினைச்சு பாருங்க. அரபு நாட்டில் 20% முஸ்லிம்கள் தான் அரபு கண்ட்ரீஸ்ல இருக்கிறாங்க.
எத்தனை அரபு கண்ட்ரிஸ் இருக்கிறது? கல்ஃப் கண்ட்ரிஸ் நீங்களாக அந்த ஆப்பிரிக்காவிலும் அதே போன்று ஏசியாவுடைய சில பகுதிகளிலும் இருக்கக்கூடிய அரபு கண்ட்ரிஸ்ல ஒட்டுமொத்த முஸ்லிம்கள் 20% தான். 80% முஸ்லிம்கள் உலகம் பூரா பரவி இருக்கிறாங்க. எதனால் பரவினார்கள்? இவர்கள் சமாதான விரும்பி என்றுதான் பரவினார். எங்கேயாவது ஒரு சரித்திரத்தில் இருக்குதா? ஆயுதத்தை தூக்கிட்டு போனாங்க பாய்கள் எல்லாம் இஸ்லாம் சொல்வதற்கு வன்முறையை தூண்டி வலது கையில் வாழும் இடது கையில் குர்ஆனும் கொண்டு போய் இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்பினார் என்று சொல்வதெல்லாம் முற்றிலும் நம்மீதும் சொல்ல அவதூறுகள். சமாதானமாக ஒழுக்கமாக நன்னடத்தைகளை கடைபிடித்து வாழ்ந்ததை கண்டார்கள், மற்றவர்கள் அதில் இணைந்தார்கள். இதான் இஸ்லாம். மேலே நாடுகளில் வியாபாரத்திற்காக சென்றார். இந்தியாவில் வியாபாரத்துக்கு வந்தவர்களால் தான் இஸ்லாம் இந்தியாவில் எத்தனை கோடி முஸ்லிம்கள் இருக்கிறாங்க? இந்தியாவில் 18 கோடி முஸ்லிம்கள் இன்று இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் மூதாதைகள் யார்? அரபு நாட்டில் இருந்தால் வியாபாரிகள். இந்த வியாபாரிகளாக வந்தவர்களை முஸ்லிம்கள் அந்த இந்துக்கள் பார்க்கிறார்கள். என்ன அருமையான வியாபாரியாக இருக்கிறார், ஒழுக்கம் உள்ளவராக இருக்கிறார், நாணயம் உள்ளவராக இருக்கிறார், நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார், இறைபக்தி உள்ளவராக இருக்கிறார், சண்டை போடாமல் சச்சரவில் ஈடுபடாமல் அமைதி சமாதானத்தை விரும்புகிறவராக இருக்கிறார். இவனுக்கு பின்னால போகலாம், இவன் நம்புகிற அந்த நம்பிக்கையில் நாமும் நம்பிக்கை வைக்கலாம். எங்க ரீதியில் தான் இஸ்லாமிய மார்க்கம் இந்தியாவில் பரவியது. சரித்திரத்தை யார் எழுதிக்கிறாங்களா? அரபு நாட்டில் ஆயுதங்களை கொண்டு வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை பரப்பினார் என்று. அரபியல் ஆயுதம் இருக்கா? அரபு ஆயுதம் இருக்கா? அரசியல் வலிமை இருக்கிறதா? பண வலிமை இருக்கிறதா? ஒண்ணுமே இல்லை. அரபிகள்கிட்ட ஆயுதமும் இல்ல, அரசியல் செல்வாக்கும் இல்ல, பாரம்பரியமும் இல்ல, பணபலமும் இல்ல. பணபலம் இன்னைக்கு பெட்ரோல் வந்தது பிறகு இன்றுதான் அதெல்லாம் அரபு சனத்தில் இருக்கிறது. ஆகவே இஸ்லாமிய மார்க்க உலகம் பெறுவதற்கு காரணம் முஸ்லிம்கள் சமாதானமாக அமைதியாக ஒழுக்கமாக கட்டுப்பாட்டுடனோடு அல்லாஹ்வை நம்பியவர்களாக வாழ்ந்தார்கள். இந்த மார்க்கம் சரியான மார்க்கம், இது போற போக்கு கரெக்டான போக்கு என்று மக்கள் விரும்பினார்கள். இந்த மார்க்கம் பரவியது. இன்று 18 கோடி முஸ்லிம்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. உலகம் பூரா உள்ள முஸ்லிம்கள் 140, 150, 160 கோடி முஸ்லிம்கள் உலகம் பூரா இருக்கிறாங்க. இந்த 14 நூற்றாண்டில் இவ்வளவு தூரம் குரோத் இந்த மார்க்கத்துக்கு கிடைத்தது இந்த முஸ்லிம்களுடைய நன்னடத்தைகள். சமாதான வழியில் இவர்கள் போட்ட நடை போட்டது அமைதி வழியில். 30 வருஷத்துக்கு சொல்லல, 30-35 வருஷத்துக்கு முன்னால முஸ்லிம்கள் தீவிரவாதத்தோடு இணைத்து பேசப்படுவதே இல்லை. ஒரு பத்திரிகைகள் கூட முஸ்லிம் தீவிரவாதி என்றோ இஸ்லாம் தீவிரவாதம் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை கூட ஒரு புத்தகத்திலும் பார்க்க முடியாது. இதுல இப்போது அரசியல்வாதிகள் இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சியை கண்டு தயங்கி இதை தடுப்பதற்காக மேற்கொள்ளுகிற நடத்தைகள் என்பதை நாம் தெரிந்து அல்லாஹ்வுடைய வழியில் அல்லாஹ் சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய மாதிரி வாழ முயல்வோமாக நம்முடைய முயற்சிகளை அல்லாஹ் அங்கீகரிப்பாரா என்று கூறி இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மூஜிபாத் ரஹ்மதி அல்லாஹும்ம ஹ்தில் முஸ்லிமீன். நண்பர்களே, 7 நாளாவது 6 நாளா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் பிஃபோரா வாங்க, இந்த தர்ஸுல் குர்ஆனை கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வாங்க. எவ்வளவு புனிதமான அவை மஜ்லிஸை உங்களுக்கு பார்க்கணும். நீங்க கதைகளோ கப்சாக்களோ ஒன்றும் சொல்வதில்லை. குர்ஆனுடைய வசனம், ஹதீஸுடைய விளக்கம், அதான் இங்க நடைபெறும். ஆகவே ரமலானுடைய நோன்பு திறப்பதற்கும் சற்று முன்கூட்டி வருவதை விட ஒரு மணி நேரம் முன்னால் வந்தீங்கன்னா இந்த நன்மையை நாம் அடைய முடியும் என்பதை இன்று நினைவுபடுத்தி நிறைவு செய்கிறேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்